மிகச்சிறந்த சிவபக்தனான ராவணனை அரக்கன் என்று சிலர் முத்திரை குத்தி இருக்கிறார்கள். ராவணன் தனது கை நரம்புகளை அறுத்து அதன் மூலம் வீணை செய்து அந்த வீணையில் இருந்து இசையை எழுப்பி சிவனை வழிபட்டதினால்தான் ராவணேஸ்வரன் என்ற ஈஸ்வரன் பட்டத்தை பெற்றான். 10 தலை கொண்ட அரக்கன் என்று சித்தரிக்கப்பட்ட ராவணனுக்கு 10 தலைகள் உண்மையில் இல்லை. அந்த 10 தலைகள் என்பது 10 விதமான கலைகளை குறிக்கக்கூடியது. ஆனால் ராவணனை பற்றியும் அவனுடைய மரணத்தில் பின்னால் இருக்கும் சில உண்மைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ராவணனின் மறைக்கப்பட்ட வரலாற்றினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராவணன் பாதி பிராமண குலத்தையும் பாதி அசுர குலத்தையும் சேர்ந்தவன். ராவணன் பிரம்மாவின் பரம்பரையில் வந்தவன். இவர் தந்தையின் பெயர் புகழ்பெற்ற ரிஷியான விஸ்வரஸ் ஆவார். இவரின் தாய் கைகாசி அசுர குலத்தைச் சேர்ந்தவர். ராவணனின் தந்தைக்கு 2 மனைவிகள். முதல் மனைவியின் பெயர் வாரவர்ணினி. இவர்களின் ஒரே மகன்தான் செல்வத்துக்கு அதிபதியான குபேரன். விஸ்வரஸ் 2வது மனைவியான கைகாசிக்கு ராவணன், கும்பகர்ணா, விபீஷணா, சூர்பனகை என 4 பிள்ளைகள் உண்டு. ராவணனின் இயற்பெயர்கள் தசகிரீவா மற்றும் தசானனா என்பதாகும். பின்னர் ராவணன் என எல்லோராலும் அழைக்கப்பட்டார். ராவணன் சிவனுடைய பக்தனாக எப்பொழுதும் திருநீர் அணிந்திருப்பவன். ராவணனை போன்றே அவன் மனைவி மண்டோதரியும் சிறந்த சிவபக்தை. இலங்கை என்றும் அழியாமல் இருக்க சிவபெருமானை நோக்கி தவமிருந்தான் ராவணன். தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆத்மலிங்கத்தினை ராவணனுக்கு தந்தார். ராமாயணத்தில் ராவணனுக்கு 10 தலைகள் கொண்டவனாக சித்தரிக்கப்படுகிறது. இங்கே 10 தலைகள் என்பது 10 துறைகளில் தலை சிறந்தவனாக ராவணன் இருந்தான் என்பதுதான். சிறந்த வீணை வித்வான், சிறந்த சிவபக்தன், சிறந்த போராற்றல் கொண்ட வீரன் போன்ற 10 குணாதிசயங்கள் கொண்டவனாக இருந்தான். ராவணன் 6 சாஸ்திரங்கள் மற்றும் 4 வேதங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தான். ராவணன் அதிவீரம் படைத்தவன் என்பதும் இலங்கையை ஆண்டவன் என்பதும் நமக்கு தெரிந்ததே. ராவணன் என்றால் அதிவீரன். சீதை மீது ஆசைப்பட்டதால் ராமனால் கொல்லப்பட்டான் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ராவணனை பற்றியும் அவனுடைய மரணத்தின் பின்னால் இருக்கும் சில உண்மைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ராவணன் அரக்கத்தனம் கொண்ட வீரன் மட்டுமல்ல, அவனிடம் வியந்து பார்க்கும் அளவுக்கு நிறைய நற்குணங்களும் இருந்தன. ராவணனை கடவுளாக இந்தியாவில், குறிப்பாக ஆந்திரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் பழங்குடி மக்கள் வழிபட்டு வருகின்றார்கள். மேலும் ராவணன் இலங்கையை ஆண்ட காலத்தில்தான் சிவபெருமானுக்காக 6 கோவில்கள் அங்கு கட்டப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது. ராவணன் மிகச்சிறந்த இசை வல்லுனர். மிக சிறப்பாக வீணை வாசிக்க தெரிந்தவன். இதற்காக ராவண வீணா என ஒரு கருவியையே உருவாக்கியிருக்கிறான். அந்த கருவியின் மூலம் சிவதாண்டவத்தின் சில பாடல்களையும் வாசித்திருக்கிறார். ராவணனிடம் புகழ்பெற்ற புஷ்பக விமானம் இருந்தது. ராவணன் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் திறமையான போர் வீரன். ராவணன் பல பிரதேசங்களை வென்று அசுரர்களையும் தேவர்களையும் தோற்கடித்தவன். ராவணன் பக்தியின் மூலம் சிவபெருமானை நேரில் சந்தித்து சிவனின் ஆயுதமான சந்திரகாசை பெற்றவன். ராவணன் ஒரு தீவிர சிவபக்தன். தன்னுடைய வீணை மீட்கும் அசாத்திய ஞானத்தால் சிவனையே அசத்தியவர். சிவனுக்காக தன்னுடைய நரம்புகளையே கம்பிகளாக கொண்டு இசை மீட்டிருக்கிறார். சிவன் தந்த வரம். ராவணனின் இந்த இசையில் மயங்கிய சிவபெருமான், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று ராவணனிடம் சிவபெருமான் கேட்டாராம். உடனே ராவணன், கேட்ட வரம் என்ன தெரியுமா? இதுதான் சமயம். இந்த சமயத்தில் தான் சிவனிடம் எப்படியாவது சாகா வரத்தை பெற்றுவிட வேண்டும். தான் மிகப்பெரிய பலசாலி. அதனால் தன்னை சாதாரணமானவர்களால் கொல்ல முடியாது. அதனால் எப்படியும் தெய்வம் மற்றும் தேவர்களால் தான் கொல்லப்பட அதிக வாய்ப்பு இருப்பதால் கடவுள், தேவர்கள், அசுரர்கள், விலங்குகள் மற்றும் கடவுள் அவதாரங்கள் ஆகியவர்களால் தான் கொல்லப்படக்கூடாது என்று சாகா வரத்தையே சூசகமாக கேட்டார். சிவபெருமானும் ராவணன் கேட்டபடியே அந்த வரத்தை அவருக்கு கொடுத்து விட்டார். ராவணனின் மனைவி மண்டோதரி கருவுற்று நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் என்ற நிலையில் ராவணன் தனது குலகுருவான சுக்கிராச்சாரியாரை சந்தித்தான். யாராலும் வெல்ல முடியாத வீரமும் மிகுந்த அழகும் நிறைந்த அறிவும் கொண்ட மகனே தனக்கு பிறக்க வேண்டும் என்று
குலகுருவிடம் கேட்டுக்கொண்ட ராவணன் அதற்கு வழிமுறைகள் என்ன என்றும் அவரிடம் கேட்டான். அதற்கு பதிலளித்த சுக்கிராச்சாரியார், கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் உனக்கு பிள்ளை பிறந்தால் அந்த குழந்தை நீ விரும்பிய எல்லா சிறப்புகளும் கொண்டதாக இருக்கும் என்று யோசனை கூறினார். உடனடியாக நவகிரகங்கள் அனைத்தையும் சிறைபிடித்து ஒரே அறைக்குள் அடைத்து விட்டான் ராவணன். ஒரே அறையில் இருந்த நவகிரகங்கள் யாவும் தவித்து போயின. இந்த யோசனையை சொன்ன சுக்கிராச்சாரியாரை கடிந்தும் கொண்டனர். தாங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருப்பதால் நடக்கப் போகும் தீமைகளை எண்ணி கவலை கொண்டார்கள். அதே நேரத்தில் குழந்தை பிறக்க முடியாமல் மண்டோதரி பெருமளவு தவித்தாள். வலி அதிகம் இருந்த போதிலும் குழந்தை பிறக்கவே இல்லை. இந்த செய்தி நவகிரகங்களை எட்டியதும் அதற்கும் தாங்கள் தான் காரணம் என்று ராவணன் தண்டிப்பானோ என்று அச்சம் கொண்டனர். இது குறித்து சுக்கிராச்சாரியாரிடம் ஆலோசனை கேட்டனர். இந்த சிக்கலில் இருந்து விடுபட வேண்டுமானால் உங்கள் 9 பேரை தவிர நல்ல செயல் புரியவென்றே இன்னொரு புதியவன் ஒருவனை சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றிக் கொடுத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அவனை சிருஷ்டிக்கும் அதே வேளையிலேயே மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் உண்டாகும். நீங்களும் ராவணனின் சிறையில் இருந்து விடுதலை பெறலாம் என்றார். சுக்கிராச்சாரியாரின் வாக்கின்படி சனீஸ்வர பகவான் சிறையில் இருந்தபடியே தனது சக்தியால் தனது மனைவி சேஷ்டாதேவிக்கு ஒரு மகன் பிறக்கும்படி செய்தார். சனீஸ்வரன் சேஷ்டாதேவி தம்பதியின் புதல்வனுக்கு குளிகன் என்று பெயரிடப்பட்டது. குளிகன் பிறந்த அதே நேரம் மண்டோதரிக்கும் அழகான ஒரு மகன் பிறந்தது. குழந்தை பிறந்து முதலில் அழுதவுடன் ஒரு மாபெரும் வீரன் பிறந்துள்ளான் என்பதை குறிக்கும் வகையில் இடி மின்னலுடன் அடர் மழை பெய்தது. அதனால் மேகநாதன் என்று பெயரிட்டான். அவனே ராவணனின் தவ புதல்வனான மேகநாதன். பின்னாளில் கடும் தவம் செய்து பிரம்மாவிடம் இருந்து பல அபூர்வமான அஸ்திரங்களை பெற்று இந்திரனையே வென்று இந்திரஜித் என்று அழைக்கப்பட்டான். இந்திரஜித் என்ற மேகநாதன் பிறந்த நேரம்தான் குளிகை நேரம். தான் பிறக்கும் போதே நல்லதை நடத்தி வைத்ததால் குளிகன் நவகிரகங்களால் பாராட்டப்பட்டார். குளிகை நேரம் என்றே தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு நாழிகை நேரம் குளிகனுக்காக வழங்கப்பட்டது. குளிகை நேரத்தை காரிய விருத்தி நேரம் என்று ஆசிர்வதித்தார் சுக்கிராச்சாரியார். அதனாலேயே குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் தொடர்ந்து நடைபெற்று அந்த குடும்பமே செழிக்கும் என்றும் கூறப்பட்டது. குளிர்விக்கும் தன்மையை கொண்ட குளிகன் ஒவ்வொரு நாளிலும் நல்ல காரியங்களை தொடங்கவே உருவாக்கப்பட்டான். குளிகனை சனிக்கிழமைகளில் மாலை வேளைகளில் வணங்கலாம். சனீஸ்வரனை வணங்கும் போது மனதினில் குளிகனை எண்ணி வணங்கலாம். ராகு காலம் யமகண்டத்தில் எப்படி ஒரு நல்ல செயலை செய்ய மாட்டார்களோ அதே போல குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் திரும்ப திரும்ப நடக்கும் என்ற நம்பிக்கை வெகு காலமாக இருந்து வருகிறது. இதனால் நல்ல காரியங்களுக்கு குளிகை நேரம் உகந்ததாகவும் ஈமச்சடங்கு போன்ற கெட்ட காரியங்களுக்கு இது பொருத்தமில்லாததாகவும் கருதப்படுகிறது. குளிகை நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. குளிகை என்ற நல்ல வேளையில் சொத்து வாங்குவது, சுப நிகழ்வுகள், கடனை திருப்பிக் கொடுப்பது, பிறந்த நாள் கொண்டாடுவது போன்றவற்றை செய்வதால் அவை எந்த தடையும் இல்லாமல் நடப்பது மட்டுமில்லாமல் இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டும் இருக்கும். ஆனால் அடகு வைப்பது, கடன் வாங்குவது, வீட்டை காலி செய்வது, இறந்தவர் உடலை கொண்டு செல்வது போன்றவற்றை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது. தொட்டதை துலங்கு செய்யுமாம் குளிகன் என்ற மாந்தனின் நேரம். சிவபெருமானிடம் பெற்ற சாகா வரத்தினால் சிவனே நினைத்தாலும் தன்னை கொல்ல முடியாது என்ற ஆணவத்தால் தனக்கு தோன்றியதெல்லாம் செய்து வந்தான் ராவணன். பல தீய செயல்களை செய்து வந்தான். ஆனால் ராவணன் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டான். எல்லோரையும் குறிப்பிட்டு வரம் கேட்ட அவன் மனிதர்களால் தன்னை கொல்ல முடியாது என்று அவன் கேட்க தவறிவிட்டான். அந்த சமயத்தில்தான் விஷ்ணு ராம அவதாரம் அவதரித்து பூமியில் சாதாரண மனிதனாக பிறப்பெடுத்து தர்மத்தையும் நீதியையும் உலகத்தில் பரப்பி வந்தார். ராமனை பற்றி நம் எல்லோருக்குமே தெரியும். அது உலகம் முழுவதும் உள்ள அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரமாகவே ராம அவதாரம் இருக்கிறது. அந்த சமயத்தில்தான் தன்னுடைய ஆணவத்தால் அடுத்தவரின் மனைவி என்று கூட பார்க்காமல் சீதையின் மேல் ராவணன் ஆசை கொண்டு அவரை காப்பாற்ற நினைத்து இலங்கைக்கு கடத்தி சென்றான். மனிதனால் தன்னை என்ன செய்ய முடியும் என்ற ஆணவத்தால் அந்த வரத்தை கேட்க தவறியதால் ராமனின் கையால் ராவணன் கொல்லப்பட்டார். அதுவும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நடந்த ஒரு போர். அதற்கு சீதை ஒரு கருவி. அப்படித்தான் ராமன் ராவணனை கொன்று உலகத்து நீதியை சுட்டிக்காட்டியதோடு தர்மத்தையும் நிலைநாட்டினார்.